வேறு ஒன்றும் இல்லை, அது ஆண்டவன் கட்டளை, ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட் தானே சார் விஜய் சேதுபதி சார்? சார் ஆண்டவன் கட்டளைன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னோடய பர்த்டே அன்றைக்கி தான் வந்து சார் வந்து மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுங்கினாரு. வந்தேன், அதேமாதிரி அவர் சொன்ன மாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து சீனு ராமசாமி சார், ஏன்னா தர்மதுரை நிறைய படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கி, ஒரு 4 படம் பண்ணார். 4 படத்தில் ஒரு 3 நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தேன் நான் சீனு சார் கூட. சார் நம்ம ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் பண்ணேன். அப்புறம் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஷ்டி வந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். விகா ராமசாமி சார் போட்டிருந்தார் அப்படின்னாங்க. அதை அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் ஒரு தம்பி சொன்ன மாதிரி, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் தான் அது, பெரியப்பா கேரக்டரு. ஒரு சீனும் அவர் எடுக்கும்போது, சீனு சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலாக நம்ம வந்து கவுண்டர் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருப்போம். ஒரு இடம் கூட அவர் வந்து அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டார். இப்போ படமாக பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் கூட சொன்னாங்க, ப்ரொடியூசரோட ஒய்ஃப் மேடம் கூட சொன்னாங்க, சார் அந்த கிளைமேக்ஸில் ஒரே ஒரு லுக்கு மட்டும் விட்டுருப்பீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றுப்பா பார்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஏகன் தம்பி ஷூட்டில் வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டாக நடிக்கிறேன்னு கேட்பான். நானே கரெக்டாக நடிக்கிறேன்னு தெரிலடா, நீ வேறு கம்மிடுறா அப்படின்னா. ஏன்னா அவர் சார் எந்த டைமில் எப்படி டைலாக் மாற்றுவார்னு தெரியாது, அந்தளவுக்கு லைவாக போவார் எல்லா இடத்துலையும். ஏகன் இந்த மூளை சொன்ன மாதிரி தான், ஆண்டவன் கட்டளை, யார் என்ன சொன்னாலும் அவன் உயரத்தில் கொண்டு போயிடுவான். ரொம்ப நன்றி தம்பி. மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற எல்லா தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார், அப்புறம் சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரியோ டீம் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் இப்போ ஏதாவது வரும்னு பார்த்தேன். எங்கள் சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருவோம் சார், நீங்கள் எதுவுமே பண்ணல சார், அதனால தான் சார். வாங்க சார், நீங்கள் சென்ட்ரலில் நிற்கணும், வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவர், ஆண்டவன் கட்டளையிலேருந்து ஆரம்பித்தேன் சார். நானும் என்னப்பா கதையை சொல்லிட்டுமா, அது எடுத்துட்டாங்களப்பா 2016. ரொம்ப 2 பேரும் அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாமா சார்? போயிட்டு வாங்க சார். கேட்குதா நான் பேசுறது? ரொம்ப நன்றி எல்லாருக்கும் சார். வந்து விழாவை சிறப்பிச்சது ரொம்ப நன்றி சார். பத்திரம் போயிட்டு வாங்க ஊருக்கு. ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இப்போ பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன், அதனால ரொம்ப நன்றி. யோகி பாபு தேங்க்யூ சார். யோகி பாபு டேட் நடிக்க கிடைக்கிறதே கஷ்டம். இசை வெளியீட்டுலாக வந்துருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே சார், பார்க்க போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப நன்றி. பத்திரமா போயிட்டு வாங்க சார். சரி, யாரும் கூட நானே மேடைக்கு வந்துட்டேன், அப்படியே நானும் பேசிட்டேன், அப்படியே நானும் போகிறேன். நான் ஐயோ, உங்களுக்கு 2 பக்கத்தில் ஒரு இன்ட்ரோ இருக்கியா? தேவையில்லை. சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில் ஒரு 14 வருஷமாக நிற்கும்போது உங்கள் அளவுக்குலாம் எனக்கு வந்து தைரியம்லாம் இருக்குல்ல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் முகத்தில் ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இந்த ட்ரெயிலர், இந்த சாங்கு, உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகான நேரம் உங்களுடைய நேரம் வந்து. ப்ரோ அவர் சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ வாங்க. எதுக்குண்ணா உன் தம்பி அவன் ரொம்ப நல்லா பேசுகிறான். ஏய் நீ வராத. ஏன் சார் 21 வயசு தான் ஆகுதா சார், இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. நான் இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன் இருட்டில், சுவிட்சை தடவி கூட மாதிரி. ரொம்ப தெளிவாக எந்த வார்த்தையும் அச்சு பேசுகாமல் ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சார். உங்கள் பையன் ரொம்ப தெளிவாக பேசுகிறேன் சார். வாழ்த்துக்கள் மேத்யூ உனக்கு. ஏகனுக்கு பார்க்குறது ரொம்ப லட்சணமாக அழகாக நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிறகுடா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா. இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கீங்க. அந்த கதையும் ரொம்ப அழகாக இருக்குது.
சீனு சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தேனியில் இன்னும் அவர் 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசாக ஃப்ரேம் வைக்க முடியும், புதுசாக கதை சொல்ல முடியும். அதுதான் இயக்குனர் சீனிவாசன். கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்கே வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சோ தடுமாறியோ படப்படத்தோ நான் பார்த்ததே இல்லை. தன்னை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக எடுக்கணும், சொல்ல வர கதையை எவ்வளோ தெளிவாக ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து வியந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தாருக்கா சொல்ல, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துலேருந்து நான் மாமனிதன் வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவர் தென்மேற்கு பருவ காட்டுற படத்தில் மிக குறைவான பட்ஜெட்டில் எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாகவும் வேலை பார்த்தாரோ அதில் துளி கூட குறையாமல் தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தார். சீனிவாசன் மாதிரி ஒரு இயக்குனர் கையால் நீங்கள் அறிமுகம் ஆகிறதுக்கு முதல்ல நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமாக இல்லை தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்குது. அதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணே. அப்படி சொன்னதில் நிறைய விஷயம் வந்து உங்களை சுற்றியே தானே இருந்துச்சு. சேர்த்து இப்படி பண்ணா, சேர்த்து அப்படி பண்ணான்றது தானே நிறையா எடுத்துக்கிட்டுருங்க. வேறு ஏதாவது கற்றுக்கிட்டு ஸோ உங்களுக்கு மூலம் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். என்ன ரகவந்தன் சாருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா, எஸ்பெஷலி அந்த அண்ணன் தங்கச்சி பாட்டு வந்து ரொம்ப நடுவில் போன அந்த ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார். அதை உருக்கி எடுத்துருச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடதில். ஆனால் உங்களோட ஃப்யூச்சர் வந்து என்னோட நல்லா வரட்டும், நல்லா இருங்க நீங்கள். ஸோ உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சிட்டிங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான். கில்லியவே ரீரிலீஸ் பண்ணி ஹிட்டு கொடுத்த மனுஷன் நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரிகேடா உங்களுக்கு வாழ்க்கை. ஜீவா நன்றி, நல்லா இருப்போம். ஜீவா நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி. வரேன், நன்றி. யாராவது இவரை எதையாவது பண்ணுங்களேன். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். கோழிப்பனை செல்லத்துறை. முதல்ல வந்து தயாரிப்பாளர் அருளானந்தனை பற்றி சொல்லணும். அருளானந்தன் தயாரிப்பில் உருவான 2 பசங்கள், முதல்ல மேத்யூ, ஏகன், மிகச்சிறந்த பசங்க. அவர் வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காரு. நம்ம அவர் குடும்பத்தில் ஜெயிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை வந்து ஒன்று குடும்பத்தில் ஃபெயிலியர் ஆயிடுவோம், தொழிலில் ஜெயிப்போம். அவர் 2 விஷயத்துலையுமே ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமாக இருக்கான். நல்ல மனிதர். அவருடைய பையனை முதல் முறையாக ஏகனை இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஏகன் வந்து கணக்காணும் காலங்கள்ன்ற இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள். நான் ஜோ படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏகனோட கேரக்டர் வந்து நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் நல்லா இயல்பாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அந்த டைரக்டர் வந்து அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக இருக்குது, நடித்த மாதிரியே தெரியாது ஏகன் அந்த படத்தில் பண்ணது. எனக்கு யார் இந்த தனியாக திரிவாப்புல, ஏகன் மட்டும் தனியாக திரிவாப்புல. அப்படி ஒரு வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் அருளானந்தன். ஜோ படம் வந்து அவர் கம்பெனியில் விசன் சினிமாவில் வந்து ஒரு நல்ல வெற்றி படம். அந்த படத்தோட ப்ரமோஷனுக்கு கூட வந்து அவர் சரி ஒரு படம் பண்ணால் அது போயிட்டுருக்கு அப்படின்னு இல்லாமல் ஒரு புது இயக்குனருக்கு மிகச்சிறந்த அளவில் வந்து பப்ளிசிட்டி பண்ணி அந்த படத்தை ஹிட் ஆக்கி இன்றைக்கி ரியோ வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டாரில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆர்டிஸ்டாக கொண்டு வர்றதுக்கு வந்து பெரிய முயற்சி எடுத்தது அருளானந்தன். ரியோவுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த படம் வந்து ரியோவுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. அந்த இயக்குனரும் அடுத்த கடத்துக்கு நகர்ந்து போயிருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தில் வந்து சீனு ராமசாமி அவர்களை பற்றி சொல்லணும். சீனு ராமசாமி வந்து எனக்கு நானும் பாலானனும் பேசிகிட்டு இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், சீனு வந்து எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணிடுவான்டா அப்படின்றாரு. படங்களில் எமோஷனில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷனலாக சீனு. அதாவது வந்து நாங்கள்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி கேரக்டர். அப்படி சீனு வந்து அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம்னா கூட வந்து அதை போட்டு நம்மள்கிட்ட அதை கொட்டி தீத்துருவாப்புல, கொட்டி தீத்துருவாப்புல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். நல்ல மனிதன். நிறைய தேசிய விருதுகள் வாங்கினவர்.
பாலுமகேந்திரா சார் பற்றையிலிருந்து வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களில் சீனுவும் ஒருவர். அதாவது வந்து மற்றவங்கள்லாம் வந்து ஒரு டைப்பாக ஜேனரில் படம் பண்ணும்போது சீனு வந்து உணர்வுகளையும் மனிதர்களுடைய உறவுகளுடைய பாச போராட்டத்தையும் வச்சு படம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த இயக்குனர் தான் சீனு. பட் அவர் வந்து செஞ்ச மிக நல்ல விஷயம்னா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பலமாக வச்சுக்கிட்டார். அது மாதிரி தம்பி ஏகன் அந்த படத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. தம்பி ஏகனும் கடைசி வரைக்கும் சீனுக்கு வந்து பக்கபலமாக நீங்கள் இருக்கணும். கண்டிப்பாக இதில் வெற்றி அடைவீங்க. நீங்களும் விஜய் சேதுபதியை பார்த்து இதை கற்றுக்கணும். கடைசி வரைக்கும் வந்து சீனுக்கு வந்து ஒரு பலமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். மற்றபடி இந்த படத்தில் நடித்த பிரிகேடாவாக இருக்கட்டும், அந்த தங்கச்சி கேரக்டர் பண்ண உங்கள் பேர் எனக்கு தெரியாதுமா, சரியா, நல்லா பண்ணியிருந்தீங்க. நீங்கள் நடித்த சமீபத்தில் நடித்த சல்லியர்கள் கூட பார்த்தேன், அதுவும் சிறப்பாக பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து தமிழ் சினிமாவில் வந்து கலர் முக்கியம் கிடையாது, நடிப்பு இருந்தால் போதுன்றதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம். நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிச்சயமாக பெரிய லெவலில் வருவீங்க. பிரிகேடா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் ரகுநந்தன் சாரோட பாடல்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பொன்னான பொட்டப்புல சாங் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் காலம் வந்து அதான் 30 வருடங்கள் கடந்து கூட இந்த பாடலை கேட்கலாம். சில பாடல்கள்லாம் நமக்கு இன்னைக்கு ஹிட் அடிக்கும். இன்னைக்கு ஒரு 5 வருஷம் பொறுத்து நீங்கள் திரும்ப அந்த பாட்டை கேட்பீங்கன்னா கேட்க முடியாது. பட் ரகுநந்தன் சாரோட பாடல்கள்லாம் வந்து ஒரு 30 வருடங்கள் கலந்து கூட கேட்குற அளவுக்கு ஒரு அழகான மெலோடி, நல்ல இசைக்கலைஞர். பட் காலம் அவருக்கு வந்து இந்த மிக சரியான ஒரு வெற்றியை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த பாடல் மூலமாக அவருக்கு மிகச்சரியான வெற்றி இனிமேலாவது கிடைக்கும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து என்னோட நண்பர் சரவணசக்தியோட சன் ஜெயசூர்யா அவர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நவீன் நடிச்சிருக்காங்க. நிறையா நமக்கு தெரிஞ்ச நிறையா நடிச்சிருக்காங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இது வந்து ஒரு குடும்ப கதை. நம்ம வழக்கமாக வந்து சண்டை பாடல்கள், சண்டை காட்சிகள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெட்டு குத்துன்னு பார்த்துட்டு இந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு இந்த படத்தில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த படத்தை வெற்றியடை செய்ய வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்ல படங்களை எல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். அந்த வகையில் வந்து இந்த படத்தையும் நீங்கள் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி உங்களை வேண்டி இதை முடித்துக்குவேன். நன்றி, வணக்கம்.